இப்போ யாருக்கெல்லாம் டிம்பிள் இருக்கோ கன்னத்துல அழகா சிரிச்சா குழி விழும்ல, நிறைய பேருக்கு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த அழகா சிரிச்சா குழி விழுறது, அந்த டிம்பிளுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட் இருக்கு. சைனீஸ் ஐதீகப்படி ஒரு ஸ்டோரியே இருக்கு, இந்த டிம்பிள் வந்து எதுக்காக இருக்கு அப்படின்ட்டு. ஸோ நார்மலாக வந்து ஒருத்தவங்க இறந்த உடனே அவங்க வந்து திருப்பி வர முடியாத ஒரு பாதையை நோக்கி நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அங்கே ஆப்ளிவியன்னு ஒரு ஆறு இருக்கு. அந்த ஆத்து மேலே ஒரு பாலம் இருக்கும். அந்த பாலத்தில் ஏறி அவங்க போகிறப்ப அங்கே வந்து லேடி மெங் அப்படின்றவங்க இறந்து வந்தவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு மேஜிக்கல் டீ கொடுப்பாங்க. அந்த டீயை குடிக்கிறப்போ அவங்களோட பாஸ்ட் லைஃப்பில் இருக்க எல்லா விஷயமும் மறந்துடும். அவங்க புது ஜென்மம் எடுத்து போவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த இடத்துல சிலர் வந்து ரொம்ப லாஸ்ட்டு அவங்களோட லைஃப்பில் பாஸ்ட் லைஃப்பில் ரொம்ப டீப்பாக யாரையாவது லவ் பண்ணியிருந்தாங்க. அந்த லவ்லேருந்து அவங்களால வெளியே வர முடியாதவங்க அந்த டீயை குடிக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க, அந்த டீ குடிக்க மாட்டாங்க. அப்போ அவங்கள மட்டும் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆறு இருக்குல்ல, ஆப்ளிவியன்ற ஆறு இருக்குல்ல, அந்த ஆறில் 1000 வருஷம் வந்து அந்த ஆற்றுலேயே வந்து அவங்க இருப்பாங்க. அந்த ஆற்றுல வந்து கிளென்ஸ் ஆவாங்க. அதுக்கப்புறம் அவங்க புதுசாக உயிர் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்து அவங்களோட சோல்மேட் கனெக்ஷனை வந்து கண்டுபிடிச்சி அவங்க கூட சேருவாங்க. இப்போ உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இந்த டிம்பிள் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட சோல்மேட் கனெக்ஷனை தேடி பல வருஷம் தவம் இருந்து இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்றது தான் மீனிங். ஸோ அப்படி அவங்க உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்காங்க, ஒய்ஃபாக இருக்காங்கன்னா நீங்கள் பயங்கர லக்கி. உங்களுக்காக எவ்வளோ பெரிய தவம் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்க. தேங்க்யூ.